பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த நாளிலே கர்த்தருடைய வார்த்தை ஏசாயா 54 அதிகாரம் 4வது வசனம். பயப்படாதே, நீ வெட்கப்படுவதில்லை. அப்பா நம்மளை பார்த்து சொல்லிக் கொண்டிருக்கிறார், மகனே மகளே, நீ பயப்படாதே, நீ வெட்கப்படுவதில்லை. கர்த்தருடைய பிள்ளைகளே, எந்த காரியத்தை குறித்து நீங்கள் பயப்படுறீங்க? எந்த காரியமான இருக்கட்டுங்க, கர்த்தர் சமூகத்துல வந்து ஜெபிக்கிற மகனாக இருந்தால் தேவன் அந்த பயத்திலிருந்து உங்களுக்கு விடுதலை கொடுப்பார். நிறைய பேருக்கு என்ன பயம் என்றால், பிள்ளைகளுடைய வாழ்க்கை குறித்து பயம். சமுதாயத்தில் இவங்க எப்படி வாழ போறாங்களோ, இவங்களோட வாழ்க்கை எதிர்காலம் எப்படி இருக்குமோ என்று அந்த பயம். நான் எப்படியோ வாழ்ந்து விட்டேன், என் பிள்ளைகளை நல்லா வாழ வேண்டும் என்று அந்த பெற்றோங்களுக்கு அந்த பயம் இருக்கும். கர்த்தருடைய பிள்ளைகளே, நீங்க அப்பாவை நம்புகிற பிள்ளைகளாக இருந்தால் அந்த பயத்தை நீங்கள் விட்டுவிட வேண்டும். எல்லாவற்றையும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள் என்று பிலிப்பியர் 4:6 சொல்லிக் கொண்டிருக்கிறது. தேவனுக்கிட்ட நீங்க ஜெபிக்கிறவங்களாக வேதத்தை வாசிக்கிறாங்க இருந்தால் கண்டிப்பாக உங்களுடைய பிள்ளைகளுடைய எதிர்காலம் நல்லா இருக்கும். நம்ம முதலாவது தேவ சமூகத்துல நம்ம தேடுகிற பிள்ளைகளாக இருந்தால் கண்டிப்பாக நம்மளுடைய பிள்ளைகளோட வாழ்க்கை நல்லா இருக்கும். 2வது காரியம் சொல்லிக் கொண்டிருக்கிறார், நீங்கள் வெட்கப்படுவதில்லை. ரோமர் 10:11 சொல்லிக் கொண்டிருக்கிறது, அவரை விசுவாசிக்கிறவன் ஒருவனும் வெட்கப்படுவதில்லை என்று வேதம் சொல்லுகிறது என்று பைபிள் ரொம்ப அருமையா பேசிக் கொண்டிருக்கிறது. ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து சொன்ன வார்த்தை என்னவென்றால், என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்படுவதில்லை என்று சொன்னார். நம்ம ஒருபோதும் வெட்கப்படுவதில்லை. கர்த்தருடைய பிள்ளைகளே, நம்ம எந்த இடத்துல தலை குனிதமோ, எந்த இடத்துல வெட்கப்பட்டோமோ, நம்மளை அவமானப்படுத்தினார்களோ அதே இடத்துல தான் கர்த்தர் நம்மளை உயர்த்துவார், ஆசீர்வதிக்குவார். நம்மளுக்கு கர்த்தர் அந்த இடத்துல நம்மளை மேன்மையான ஸ்தலத்தை கர்த்தர் வைப்பார். கர்த்தர் யோசுவா கிட்ட சொன்ன வார்த்தை என்னவென்றால், யோசுவா, இந்த ஜனங்களுக்கு கண்களுக்கு முன்பதாக நான் உன்னை மேன்மைப்படுத்துவேன் என்று சொல்லி கர்த்தர் யோசுவாவுக்கு மேன்மைப்படுத்தினார். இன்னைக்கு நம்மளையும் அவர் மேன்மைப்படுத்துவார். நம்ம எந்த காரியத்தை குறித்து பயப்படாதீங்க. எல்லாவற்றையும் தேவ சமூகத்துல வந்து ஜெபிக்கிறவங்களா இருந்தால் கண்டிப்பாக கர்த்தர் உங்களை பார்த்து ரொம்ப சந்தோஷப்படுவார். கர்த்தர் இந்த வார்த்தை மூலியமா உங்களோட பேசுறேன் என்று நான் விசுவாசிக்கிறேன். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், ஆமேன், ஆமேன்.